இந்த நபரை ஏகப்பட்ட கல்யாண பெண்கள் பயங்கரமா துரத்துறாங்க. ஏன்னா இவரை எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர் எங்க போனாலும் அவரை விடவே மாட்டாங்க, பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால அவரு பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த ஊர்ல இருக்கிற தெருக்கள் முழுக்க கல்யாண ட்ரெஸ் போட்ட பெண்களா நிரம்பி வெளியே ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் நாம அந்த ரோட்டை விட்டு வேற ஒரு ரோட்டுக்கு ஓடி போய் தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா எங்க பார்த்தாலும் கல்யாண பெண்களுடைய கூட்டமா வந்து இவரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிட்டில இருக்கிற பெண்கள்லாம் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த நபருடைய தாத்தா இவருக்காக $100 மில்லியன் மதிப்புள்ள சொத்தை விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருப்பாரு. அது என்னன்னா, இவருடைய 30வது பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் கரெக்டா 6:05க்கு இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு தான் அவருடைய பர்த்டே. அதனால அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல வர மாதிரி ஆட் கொடுத்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் அந்த சிட்டில இருக்கிற பெண்கள்லாம் இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம பணக்காரியா இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால இங்க இருக்கிற யாரையுமே இவருக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. இவர் எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. போலீஸ் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தாலும் போலீஸ் வண்டியே அவங்க கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்குது. அதனால ஒரு வேற வழி இல்லாம பயத்துல ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு உயரமான இடத்துல ஏறிக்கிறாரு. அப்ப இவருடைய செக்யூரிட்டிலாம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா அதுதான் இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அவளை மேல ஏறி வர சொல்லிட்டு கடைசியில எல்லாரும் முன்னாடியும் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு.